போடுன்னு யாரும் சொல்லலை. அவர் தலை நிமிர்ந்து உட்காந்து எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு நிதானமாக செய்தாலும் செய்யிட்டு செய்யலான்னு பரவாயில்ல. இந்த குடி பாட்டிலேருந்து பிராந்தி கடையில இந்த ஆம்பளை பசங்களை காப்பாற்றினா போதும். ஏன்னா இருக்கிறவங்ககிட்ட மாட்டிக்கினேன் சாவத்தால படிச்சு கூட பிள்ளைங்க எவ்வளோ சோறு பண்ணல. புரியுதா? பெத்தவளை மட்டு மரியாதை தான் பேசுதுங்க. படிச்சதுங்களுக்கு தான் முதல்ல அறிவே இல்லை. அதுங்க ஒழுங்காக தெரிஞ்சு அதை பொண்டாட்டி பிள்ளைங்களை வச்சு காப்பாற்றினா போதும். அவங்க 2500 ரூபா போட தேவை. அந்த காலத்துலலாம் நடந்துச்சு பார்த்தோம். இப்போலாம் அந்த மாதிரி இல்லாத உண்மையாக நடந்தால் நாங்கள் எல்லாம் திருப்பியும் வர வைப்போம். அதுதான் நமக்கு தேவை. விஜய் ஆட்சி நல்ல ஆட்சி வந்து மரியாதை உட்காருது வாப்போம் அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லது. அதுதான் எங்களுக்கு தேவை. விஜய் ஆட்சியே இருக்கட்டும். கொஞ்சம் நாளைக்கு நல்லதை செஞ்சுட்டு அப்படின்னா வர தலைமுறைங்க சன்னதிங்க பார்த்து எங்கள் பேர பிள்ளைங்கெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டோம். அதான் என்ன அந்த ஆட்சியே இருக்கட்டும் ஐயா. ரொம்ப நமக்கு நம்ம புள்ள நம்ம பெத்த பிள்ளைங்க பண்ற மாதிரி பண்ணுது. அதனால வேண்டிதான் 6 மாசம் அதெல்லாம் வேலைக்காகாத பசங்க பேசுறானுங்க. அதே நினைச்சுக்காதே. அவங்களுக்கு திடீர் பழக்கம் வச்சு உன் திருட்டுக்கு இடம் இல்லைன்னு பண்ணிக்கிறானுங்க. 6 மாசம் நாங்களே போர் அடிக்குது எங்களுக்கு கேட்டு 6 மாசம். எதை வச்சு 6 மாசம்? எதை வச்சு 6 மாசம்? 6 மாசம்லாம் கனவே காணக்கூடாது. அந்த கனவு நிலைக்காது. ஐயோ, ஒரு காலத்துல நான் அதிமுக தான் ஓட்டு போட்டேன். அதிமுக தான் எனக்கு பிடிக்கும். ஆனா அவனுக்கு அதுக்கு மேல எங்க ஐயா எங்க அம்மா பேரு கெடுச்சானுங்க. அவனுக்கு இனிமேல் வரவே கூடாது. இது எங்க புள்ள. விஜயோட ஆட்சி நல்லா இருக்குது. ஏதோ லேடிஸ்க்கெல்லாம் நல்லது செய்யறாங்க செஞ்சாருன்னா நல்லது. விஜயோட ஆட்சியை இன்னும் கொஞ்ச நாளத்துக்கு இருந்தா என் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற மாதிரியே அந்த ஆட்சியை பார்த்தா நமக்கு நல்லா இருக்கும். அதான் நமக்கு தேவை. நமக்குன்னா ஏழைப்பட்டவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு பிள்ளை குட்டிங்க படிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் செஞ்சா நல்லது. நல்லவங்க வரணும், நல்லதை செய்யணும்ட்டு ஆசைப்பட்டோம். நல்லவங்க வந்தாங்க, நல்லதை செய்யட்டும். அப்போதான் நீ திருடுறத பார்த்துட்டு அவங்களுக்கு போயிடுறாங்க. பிடிக்கல உன்னை பார்த்தா அவங்க போயிட்டாங்க. அதை பத்தி அவங்க பிரச்சனையே இல்லை. இனி வருவங்க டிவி கேக்கு ஓட்டு போட்டு நல்லதை நினைச்சு நடந்தா சந்தோஷம். என் புள்ள விஜய் டிவி கே வரணும் தலைமுறைக்கு வரணும். புரியுதா? அதுதான் அதையோ. அவெல்லாம் ஒரு ஆளு. அவெல்லாம் எஸ்சி பேச்ச பேரைய கெடுக்கிறான். நாங்கெல்லாம் எஸ்சி பரம்பரை எஸ்சி தான். நாங்க அவெல்லாம் பேச்ச கெடுக்கிறான். அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. இருக்கிற புள்ள நல்ல ஆட்சி நடக்கிறத கூட கெடுக்கிறானுங்க. இருக்கிற புறம்போக்கு பசங்க அவங்களை பற்றியாலும் பேசவே கூடாது. இந்த புள்ள நல்லா இருக்குதா, நல்லதை செய்தா, அதான் தேவை. திருமணவாளம் ஒரு ஆள் அப்படியேப்பட்ட வைகோவை எந்த காலமே இப்போ கூட வந்துட்டார் பாரு. அவர் மனுஷன் திருந்தி வந்துட்டார். இப்போ திருமணவாளம் ஒரு ஆளை அவனை பற்றியாலும் பேசாதீங்க, இனிமேல் கேட்காதீங்க. நாங்கள் டென்ஷன் ஆகிடுவேன். வந்தோடனேவா நல்லா இருக்கும். கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க வந்து இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. ஏன் அதுக்குள்ளே 1008 விமர்சனங்கள்? அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்ணுறாங்க. இன்னும் போக நல்லாவே பண்ணுவாங்க நம்பிக்கை. இவர் ஆட்சியில் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறமா மேலே இன்னமும் பசங்க சின்ன பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் சூப்பராக வரணும். எல்லா பசங்களுமே நல்லா இருக்கணும். அதுமாரி வந்து லேடிஸுங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஃப்ரீ பஸ்ஸு நிறைய விட்டுன்னு இருந்தாங்க. இப்போ வந்து இவர் அந்த ஆட்சியில் விட்டுன்னு இருந்தாங்க. இப்போ லேடிஸ்க்கு அந்த பஸ்ஸுங்களே வர மாட்டேங்குது. 1 ஹவர் 2 ஹவர் நின்னா கூட அந்த ஃப்ரீ பஸ் வர மாட்டேங்குது. அது கொஞ்சம் ஐயா கிட்ட சொல்லி. ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ்னா அங்கங்க சம்திங் வாங்குறது தான் ட்ரெடிஷ்னலாகவே வச்சிருந்துருந்தோம். இப்போ அதெல்லாம் இல்லாம நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதுக்காக தானே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட மாறுதல் வேணும்னு வந்திருக்கோம். எனக்கு இந்த சேஞ்ச் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க விட்னஸ் பண்ண சேஞ்சஸ் பத்தி சில வார்த்தைகள். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ நான் போய் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் என்ன நடந்திருக்கு சேஞ்சஸ்ல as per நியூஸ்ல என்ன கேட்கறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. இப்போ அதிகமா ரவுடிசம் குறைஞ்சிருக்க மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்கு. பரவாயில்ல, ஓரளவுக்கு சேஞ்சஸ் இருக்கு. பழசே பார்க்காம திராவிட மாடல் பார்க்காம அது எம்ஜிஆரா இருக்கட்டும், கருணாநிதி இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், யார வேணாலும் இருக்கட்டும். ஒரு ஸ்டாலின் மட்டும் வந்து உட்கார்ந்த உடனே 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அவரும் 2 இயர்ஸ் கேப் எடுத்தாருல்ல. இப்ப இவருக்கு அந்த டைம் நம்ம கொடுத்துதானே ஆகணும். சிஎம் கேட்டிருக்காரு, டைம் கேட்டிருக்காரு. அந்த டைம் கொடுக்கணுமா இல்லையா? எடுத்தோடனே நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இல்ல புதுசா வரும்போது அவங்கள ஃப்ரீடமா விட்டுறணும். சும்மா அவங்கள போட்டுட்டு இதை பண்ணல அதை பண்ணலன்னு கலாய்க்கிற மாதிரி வீடியோ போட்டா நமக்கு ஒரு டென்ஷன் ஆயிடும்ல அவருக்கும். அதை தான் அவங்க ஏற்படுத்த விருப்பப்படுறாங்க. இவங்களை ஏதாவது பண்ணணுங்கிறது. முக ஸ்டாலின் வரும்போது உடனே 1000 ரூபாய் கொடுக்கல. அவரும் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சுதான் அந்த அண்ணாவோட பர்த்டேக்கோ பெரியார் பர்த்டேக்கோ அவங்க தப்பு பண்ணாலும் இவங்க தப்பு பண்றது கேட்காம இருக்க கூடாது இல்லையா? அதை ஒரு கரெக்டா தான் செஞ்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி இருக்கணும். ஆப்போசிட்டும் வாயத்திறங்க சிஎம்னு கேக்குறாங்க. அவர் பேச ஆரம்பிச்சுன்னு ஓடிடுறாங்க. அதுதான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டே இருக்காங்களா, வாயை திறந்தா ஓடிடுறாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாலும் ஓடிடுறாங்க. தான் நின்று கேட்டிருக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்து ஜெயலலிதா அம்மா சிங்கிள் பர்சனா போய் சட்டப்பேரவையில் உட்காந்து ரயில்வே பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க சிங்கிள் லேடியா இருந்திருக்காங்க. அந்த இதுவை நான் இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் நடக்கல. இனிமேட்டாவது அடாவடித்தனம் நான் தான் அப்படிங்கிற தலகணும் அவரு கிடையாது. அவரோட வேலையை அவர் பாக்குறாரு.
பேசுறாரு, அவ்வளவுதான். தேவையில்லாம அவரை தான் 10 பேர் நோன்றாங்க. வெளியில வரும்போது அசிங்கம் யாருக்கு? உனக்கு இருக்கிற 10 பேரையும் நீ இழந்துடுவ. அதனால அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பாக்குறாரு, பார்க்க விட வேண்டியதானே. இதுல வேற ஒரு அம்மா அப்பா இது புதுசா பேட்டி கொடுத்தாங்களே, எங்க அப்பாவை வர விட மாட்டேங்கிறாங்க, எங்க அப்பா 1000 ரூபாய் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், ஐயோ 100 ரூபாய் வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு ஏமா நடிக்கிறேன்னு தான் தெரியல. நீ 1000 ரூபாய் வாங்குறதா, அந்த 1000 ரூபாய்க்கு நீ வெளியில எவ்வளவு செலவு பண்ணு தெரியுமா? இப்ப அதை ஃப்ரீயா கொடுத்தாங்க, இதை ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. அதை தாண்டி எவ்வளவு விலைவாசி எல்லாம் ஏறிச்சு. ஓட்டு வாங்கும் போது மட்டும் தானே வீட்டுக்கு வராங்க. கஷ்டம்னு ஒன்று போய் நின்று பாருங்களேன். 6 மாசம் ஆனாலும் கவர்மெண்ட் எல்லா சைட்லயும் செக்டார்ஸ்ல எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னா இன்னைக்கு அவர் எடுத்துட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான். இன்னைக்கு அவங்கவுங்க வேலையை தக்க வச்சுக்கிட்டா போதுன்ற அளவுக்கு இருக்காங்க. போதும்டா, லஞ்சம் வாங்கி நம்ம சேர்த்துனது போதும், இதுக்கு மேலே நேர்மையா இருந்துட்டு கடைசி காலத்து நல்லபடியா ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வரவேற்கக்கூடிய விஷயங்கள் தான். வரட்டும், நல்லது தானே சார். கடன் கடன் கடன், நம்மளுக்கு மட்டும் டேக்ஸ் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. எந்த இதுக்கு போனாலும் டேக்ஸ் ஏற்றுறாங்க. அப்போ நாம் மட்டும் உட்காந்து கட்டிக்கிட்டே இருப்போம்மா? சொல்லுங்க பார்ப்போம். ஆட்சியில் உட்காரன்னு சொல்லிட்டு இவங்க இவ்வளோ கடன் வாங்கி வைக்கிறாங்க. இதை நம்ம பொதுமக்கள் மேலே தான் திணிக்கிறாங்க. அதை செயல்படுத்துறதுக்காக ஒரு நல்ல ஆட்சி வருது, அப்படி வந்திருக்கு அப்படின் போது அதை வரவேற்கணும். நம்ம கண்டிப்பாக மாறாதவங்களும் இனிமேல் மாறுவாங்க. அவரோட ஆட்சியை பார்த்து கண்டிப்பாக மாறுவாங்க. இது சும்மா ட்ரையல் தான். இனிமேல் வெயிட் அண்ட் சி. இனிமேல் பாருங்க அவரோட ஆட்டத்தை. சும்மா தமிழ்நாடே இந்தியா லெவலில் இல்லை, உலக அளவில் பேச போகுது. பாவேக அரசு லஞ்சமற்ற அரசாக இருக்குன்றாரு. இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா நாங்க இந்த ரீஸ்டாப்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். நிறைய ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். கோர்ட்ல இருந்தேன். இப்ப கொஞ்சம் கால் உடம்பு சரியில்லாம இருக்கிறேன். அதனால நிறைய இடத்துல கொடுத்துதான் எங்க வேலையை நாங்களே பார்த்து. இப்போ அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. எந்த வேலைக்கு போனாலும் கரெக்டா இருந்தா வாங்க, இல்லைன்னா அப்புறம் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இது எங்களுக்கு வேலை ஆகுதோ இல்லையோ, உண்மையாலுமே இது ரொம்ப பிடிச்சிருக்க ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அடுத்தவங்க பணத்தை ஓசிலேயே ஆட்டையை போடாம உழைச்சி சாப்பிடணுன்ற ஒரு எண்ணமாவது கொண்டு வராரு. இது வரைக்கும் அவருக்கு ரொம்ப நன்றி. என் கை எப்படி கரைப்படாம இருக்குது, என் கை எப்படி சுத்தமாகுதோ அதே போல என் கூட இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர்கள் அதிகாரி கை அதே போல சுத்தமா இருக்கணும் அப்படின்றாரு விஜய். ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஆகுறது ரொம்ப கஷ்டம். அவரு ரொம்ப இதுல என்ன சொல்றது, சத்திய சோதனை மாதிரிதான் இருக்கும் அவருக்கு. எல்லாரையும் ஒரே மாதிரி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். கொண்டு வந்தா அதை விட அவருக்கு ஒரு பேர் புகழும் எல்லை இல்லாத இருக்கும். கடல் அலையா இருப்பார், வாழடி வாழையா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. மக்களுக்கு தேவையான விஷயங்களை அதிகாரிகள் லஞ்சம் வாங்காம உடனடியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப நல்ல விஷயம் சார். எனக்கு சொல்ல தொழில் அமைச்சர் இருந்தாரு. அவர் இதே போல தினமும் ஒரு இடத்துல இருந்து விசிட் பண்ணியிருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது. இப்ப அறநிலையத்துறை அமைச்சர் மாறி இருக்காருல்ல, இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா? இப்ப அமைச்சர் ஒரு கோயிலா போயிட்டு தினமும் ஒரு விசிட் பண்றாரு. அவர் போறதை நினைச்சு இப்ப போகாத கோயிலும் நிறைய பயம் வந்துச்சு. இப்ப நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கணும், இப்ப நம்ம வழிமுறை எல்லாமே கரெக்டா செய்யறோமா இல்லையா, நவீன சுத்தமா இருக்கட்டும், பிளஸ் இந்த பராமரிப்பு இருக்கட்டும். இப்ப அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அதெல்லாம் பாக்குறப்போ இந்த அமைச்சர்ன்றதை தாண்டி இந்த அரசியல் இப்ப நியூ அமைப்பு கரெக்டா இருக்குன்னு தான் சொல்ல முடியாது. இங்க ஸ்பெஷல் தரிசனத்தும் பொது தரிசனம் பெருசா வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. கூட்ட நெரிசல் கட்டுப்படுத்துக்கு மட்டும் தான் இது ஒரு ரூல்ஸா கொண்டு வராங்களா கண்டி. இது ரொம்ப வியாபாரமா பார்த்தா அது எந்த இடத்துலயுமே நடைமுறைக்கு செட் ஆகாது. பொது தரிசனமும் ஸ்பெஷல் தரிசனமும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்ட திமுக ஆட்சியில அறநிலையத்துறை அமைச்சர் இருந்தாரு. அவர் இதே போல தினமும் ஒரு இடத்துல இருந்து விசிட் பண்ணியிருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது. அவர் திருவிழா டைம்ல வருவாரு, சாமியை தரிசனம் பண்ணுவாரு, கார்ல ஏறி போயின்னு வந்துருவாரு. ரமேஷ் பார்த்தோன்னா நம்மள மாரி ரொம்ப அடித்தட்ட மக்கள் வந்த ஒரு ஆள். அவரோட காலகட்டத்தில் ரொம்ப சின்ன வயசுல பண்ணும் போதெல்லாம் இதெல்லாம் நம்ம அனுபவிச்ச வழிகள் வேதனை சாமானிய மக்கள் அனுபவிக்க கூடாதுன்னு அவர் சில விஷயத்த உள்வாங்கி அவரும் மக்களோட மக்களை பயணிச்சு எல்லாத்தையும் செய்யறாரு. போதை பொருளுக்காரங்களாம் பிடிச்சின்னு போய் ஜெயிலில் இருக்கிறாங்க. எல்லாருமே கம்பி எண்ணி நிற்கிறாங்க. எல்லாரையும் தூக்கின்னு போய் போடுறாரு. போல் ஜெயிலில் உட்காந்துக்கிறாங்க. எல்லாம் கம்பி எண்ணி நிற்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் எங்கள் ஊர்லேயே 3/4 பேர் விற்றுவோம். மொத்த பேரை தூக்கின்னு போய் உட்கார வச்சுட்டாங்க. எல்லாம் அடங்கிடுச்சு. வண்டி அங்கேருந்து வந்தாலும் சும்மா டர்னு வராங்க. இப்போ அந்த வண்டி சத்தம் கூட கிடையாது. அமைதியாக போய்